இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். டெய்லியுமே நம்ம ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப், இப்போது நம்ம லீகலாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம், எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றின வீடியோஸ் தான் டெய்லி போடுறோம். ஆனால் அதை பற்றின கமெண்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க சரியான கமிட்மெண்ட்டு கொடுக்குறதில்ல. 2018 ஆரம்பித்தாச்சு, இவ்வளோ நாள் என்ன பண்ணுறாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதில் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சில கமெண்ட்ஸுகளுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா என்ன நடக்குது, எஸ்பிஓவில் என்ன நடக்குது அப்படின்னு நோட்டீஸ் போல் அவங்க சொன்னாலும் கூட இன்னும் பகுதி பேர் இன்னும் புரியாமல் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெளிவாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா. அதனால தான் இந்த ஒரு யூடியூப் கேள்வி பதில் அப்படின்ற அந்த ஒரு டாப்பிக்கவே கையில் எடுத்துருக்கேன். அன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறோம் அல்லது ஒர்க் பண்ணலை, இதெல்லாம் தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல புரிதல் முக்கியம். சரி, ரைட், நம்ம கேள்வி பதிலுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். நேற்று போட்ட வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட்ஸ்னால், எஸ்பிஓ இஸ் த வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனி, பெஸ்ட்டு கம்பெனி, எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி தான் நான் லைஃப்பில் டெவலப் ஆனேன்னு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். லைஃப்பில் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி டெவலப் ஆகியிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் ஆகியிருக்காங்க. எக்ஸாம்பிள் நானே சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது போக என்னுடைய வருமானம் எனக்கு பத்தலை அப்படின்றப்ப நான் ஒரு ஆன்லைன் ஜாப் கம்பெனி தேடி நிறைய ஏமாந்துருக்கேன். நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண கொஞ்சமாக வருமானம் எடுத்திருக்கேன், டெவலப் தான் இருக்கேன், எந்த மாற்றமும் இல்லதில்லை. ஏன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 வருஷம் கண்டிப்பாக எடுத்திருக்கேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது என்னமோ வெறும் 350 ரூபா தான். இந்த 350 ரூபாவில் கிட்டத்தட்ட ஒரு 48,000 ரூபா வரைக்கும் நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேங்க. நான் டெவலப் தான் இருக்கேன், நானே ப்ரூஃப் தான் அதுக்கு. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அடித்து சொல்லுவேன். நான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண முன்னாடி என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது. சரி, ரைட், அடுத்த ஒரு கமெண்ட்ஸ் பார்க்கலாம். அட போங்களா டே அப்படின்னு போட்டு, எனக்கும் எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இருக்குது, பட் அட் தட் சேம் டைம் ஃபைனான்சியலாக எஸ்பிஓ நம்பி ஒரு சில இஎம்ஐ எடுத்து தொலைச்சிட்டேன். இப்போது கஷ்டப்படுதுன்னு ஒன்று புரிஞ்சு போச்சுரா. எஸ்பிஓ நம்பி எந்த பிளானும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுனா நாம் லைஃப் நாசமாக போயிடும் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே தப்புங்க. நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப் உள்ளே போய் ஜாயின் பண்ணுறோம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கே இல்லை, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல கமிட்மெண்ட். அந்த கம்பெனி இது வரைக்கும் எவ்வளோ ரன் ஆகிருக்குது, எப்படி போயிட்டுருக்குது, இது வரைக்கும் ப்ராப்பராக மந்த்லி சேலரி போட்டிருக்காங்களா, எல்லாமே ப்ராப்பராக விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இஎம்ஐ ஆப்ஷனை கையில் எடுத்துருக்கணும். ஸோ எஸ்பிஓ இப்போ தான் ஸ்டடி ஆகிட்டுருக்காங்க. உங்களுக்கு 2018 ஆரம்பித்தாலும் கூட அவங்களுடைய கான்செப்ட்டு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடைத்தரகர் மூலியமாக வீடியோ கான்செப்டை வாங்கி பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் ரெடி, அதாவது நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடைத்தரகரை கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக மூவ் பண்ணாங்க. என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் போனது முதல் தவறு. அதனால் ஆனால் ஸ்டடி ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான வழிகள் எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே கூட சொல்லலாம். அதுக்காக தயவு செஞ்சு வெக்ஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு ஜாப், ஏன்னா நாளை நிறைய ஏமாந்துருக்குங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, இஎம்ஐ கரெக்டாக கட்ட முடியலை. அது நம்ம பிளானிங் நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு 1 by 1 என்ன சொல்கிறது, நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் டைமிங் பத்தாது இல்லைங்களா? அதனால் ஒரு சில கமெண்ட்ஸுகளுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச பதில் நான் கொடுக்கலாம் தான் இந்த ஒரு இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சார் அவர் சொன்னது சரியோ தப்போ, நீங்கள் சரியான லீகலாக நடத்துகிற கம்பெனியாக இருந்தால் மொத்தமாக 6 மாதம் டைம் கேட்டு ஒரு டேட் கொடுத்து அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணலாம். அப்போது யாருக்கும் கோபம் வராது, ஆதங்கப்பட மாட்டாங்க. ரைட், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டுங்க சார். இப்போது நம்ம சைடு, இப்போ எஸ்பிஓ சைடு ஒரு வெப்சைட்டோ இல்லை சர்வரோ இல்லை எனி இஷ்யூ எஸ்பிஓ சைடு இருந்தால் நீங்கள் சொல்கிறது ப்ராப்பராக ஒரு 6 மாதம்னா 6 மாதம் டைம் ஆகும்னு கால்குலேஷன் மட்டும் அவங்க லீவ் விட்டுறலாம்.
இப்போ நம்ம கடைசியாக சேல்ரி போட்டு கம்பெனி லீவ் விட்டது கூட வந்து ஆர்பிஐ தலையிட்டு கவர்மெண்ட் சைடு தான் அது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லித்தான் ஒவ்வொன்றா அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், இது கவர்மெண்ட் சைடுங்க, முழுக்க கவர்மெண்ட் சைடு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரேஷன் கார்டோ இல்லை ஒரு ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ அப்ளை பண்ணுற ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னா அதுக்கும் டைம் ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அதுக்கும் டைம் ஆகும், ஓகேங்களா? அப்படின்றப்ப இந்த டயத்தை இந்த காலத்தை நம்ம நிர்ணயிக்க முடியாது. முழுக்க யாருடையது கவர்மெண்ட் சைடுன்றதப்ப அவங்க என்ன டைம் சொல்கிறாங்களோ அந்த டைம் அதுலேருந்து ஒரு 15 நாள் 20 நாள் எக்ஸ்ட்ரா நம்ம எஸ்பிஓவில் டைம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும்தான். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட்டு அதான் 6 மாதம் ஆகும் அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களையா? அப்படி கண்டிப்பாக சொல்ல முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போவும் சொல்கிறேன், நம்ம சைடு ஏதோ ப்ராப்ளம், எஸ்பிஓ சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இவங்க இவ்வளோ நாள் ஆகும், இதுக்கு சொல்யூஷனுக்கு இவ்வளோ நாள் ஆகும்னு ஈஸியாக சொல்லிடலாம். இது முழுக்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுனால டைம் சரியாக சொல்ல முடியல, ஓகேங்களா? சரி, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுற கம்பெனி, நேற்று நான் ஒரு ஆடியோ சொல்லியிருந்தேன், நீங்கள் கம்பேர் பண்ணுற கம்பெனி 95% கரெக்டாக இருக்காங்க, எஸ்பிஓவில் எவ்வளோ பெர்ஃபெக்ட்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியும் ப்ரோ. ஏன்னா வந்து நான் கம்பேர் பண்ணுற கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், உங்களுக்கு ரெஃபரல் கம்பல்சரி கொடுத்தாகணும். அதாவது அதே லெவலில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு 1,21,000 கட்டுறீங்கன்னா அதுக்கு கீழே அதே அமௌண்ட்டு 7 பேர்த்த ஜாயின் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கும். ஆனால் நம்ம எஸ்பிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,000 1,500 தான் கட்டியிருப்போம். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க, ஒரு சேவை. அது க்ளவுடு ஸ்டோரேஜ் தான், அந்த சேவையை வாங்குறதுக்காகத்தான் அந்த அமௌண்ட் கட்டியிருப்போம். சரி, ரைட். 2018 எவ்வளோ மாதம் ஃபுல் டைம் ரன் பண்ணியிருக்காங்க? முழுசாக 6 மாதம் கூட ரன் பண்ணலைன்னு சங்கர் சார் சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, அது 6 வருஷம் ஆச்சு, ஆனால் முழுசாக 6 மாதம் கூட ரன் பண்ணல. நிறைய இஷ்யூ தானாக உருவாகி இவங்களுக்குள்ளேயே உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. யாருக்குமே வந்து யாரையும் நம்பி கிடையாது, இவங்க சொந்த நம்பிக்கையில் இவங்க ஆரம்பித்த கம்பெனி. ஒரு கம்ப்யூட்டர் சென்டராக ஆரம்பித்தது இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்களா அவங்களுடைய முயற்சி. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலை, ஒன் பை ஒன்றா அடிபடும் போது தான் அதோட விஷயங்கள் புரியுது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கின பிறகு லீகல் அப்ரூவல்னு சொல்லக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி என்னங்க ப்ரூவ் வாங்கிட்டாங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 350 ரூபா, 1750, அதுக்கப்புறம் 2000, 6500 இதாங்க வந்துச்சு. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வேணுன்றவங்க அப்ளை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சேவையை வாங்குகிறோம் நம்ம, இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு நினச்சாலும் கூட அதையுமே நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க, ரைட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ்கிட்ட டைம் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பதில் தான் இதுக்கும். 6 மாதம் அல்லது 8 மாதம்னு டைம் வாங்கிட்டு அந்த டைமுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுங்கள் சார். இப்போவும் சொல்கிறேன், நம்ம சைடு எஸ்பிஓ சைடு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அவங்க டைம் கமிட்மெண்ட் கொடுக்கலாம். இதுக்கு முழுக்க கவர்மெண்ட் அப்ரூவல். சரி, நெக்ஸ்ட்டு வந்து December 2 லீவ் அப்போது விட்டது இப்போ வரைக்கும் இந்தாண்டாங்களே. சரிங்க, நம்ம கவர்மெண்ட் சைடில் வந்து ஏதோ ஒன்றில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண சொன்ன டயத்தில் நம்மளுக்கு கிடச்சிருதா? கிடையாது இல்லைங்களா? இது போக 3 லட்சம் பேர் நம்ம எஸ்பிஓவில் இருக்காங்க. அவங்களுடைய மனநிலைமை என்ன? இப்போ சங்கர் சாரோட மனநிலைமை அவர் பேசுகிறா, அவர் சும்மா கிடையாது. நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு முழுக்க ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு தான் தர்றாங்க. அலைஞ்சிட்டு இதுக்காக தான், ஏன்னா அவங்க உருவாக்கின கம்பெனிங்க சும்மா போட்டுட்டு போயிட மாட்டாங்க. அதில் ஜெயிக்கணும்னு அந்த ஒரு வெறி இருக்கும், அதுக்காக ஓடித்தான் இருக்காங்க. இது போக எஸ்பிஓவில் அட்மின் 5 பேர் தான் இருக்காங்க. ப்ரோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ்பிஓவில் 5 பேர் தான் அட்மின் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? முழுக்க தெரியுமா? எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் எஸ்பிஓவில் இருக்காங்க, அட்மின் டீமில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தவங்க அட்மின் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். 5 பேர் அப்படின்றது வந்து மிக தவறு. அங்கே உள்ளவங்கள்லாம் எவ்வளோ ஒரு ஆக்டிவாக, ரொம்ப எவ்வளோ ஒரு பரபரப்பாக சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு கண்ணார பார்த்துட்டு வந்தவங்க நாங்கள், சரிங்களா? அதுவும் ஒரு ஆன்லைன் ஜாப் கம்பெனியில் இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பண்ணுறாங்கன்னா, ரைட், நீங்கள் உங்களுடைய மனநிலைமை புரியுது எங்களுக்கு. ஆனால் வந்து நானும் அதில் ஒருவன் தான். இதுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஒன் பை ஒன்னாக நம்ம நோட்டீஸ் போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும் நோட்டீஸ் போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கம்பெனியோட அப்டேஷன் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தான் வருது. அதை பற்றின விஷயங்கள் தான் நைட்டு வந்தால் நம்ம அதை அப்சர்வ் பண்ணி மறுநாள் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமாக இருந்தால் அது சம்மந்தமாக தான் வீடியோ போடுவோம். சரி, ரைட். இன்றைக்கி நைட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆடியோ நோட்டீஸ் போல் வருதான்னு பார்க்கலாம். மீண்டும் இந்த வீடியோவுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நியாயமான முறையில் இருக்கும் பட்சத்தில் அதை நாளைக்கு அதுக்கான விளக்கமும் பதிலும் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இது வரைக்கும் பொறுமையாக நம்மளுடைய வீடியோவை வாட்ச் பண்ணவங்கள ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.